Hello everyone. இன்னைக்கு நம்ம statistics and probabilityல third method assumed mean method and fourth method step deviation method with அதோட example sums பார்க்கலாம். Statistics and probabilityல ஆல்ரெடி போட்டிருக்க previous videosலாம் பார்க்கலைனா description boxல லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. 4 methodsல 4 formulas இருக்கும், அதை மட்டும் go through பண்ணிக்கோங்க, அப்பதான் sums ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம third and fourth method formulas and example sums பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம assumed mean method formula and அதோட sums பார்க்கலாம். assumed mean method sigma is equal to root of summation di square divided by n minus summation di by n the whole squared. இதுதான் assumed mean method ஓட formula. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம example sum solve பண்ணலாம். example 8.6 the marks scored by 10 students in a class test are 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44 and 48. Find the standard deviation. ஓகேங்களா, இங்கே some values கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ 10 ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அதில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அந்த மார்க்ஸோட லிஸ்ட்டு தான் இது. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ சொல்யூஷன் எக்ஸுங்கிற பிளேஸில் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் டோட்டலாக எத்தனை வேல்யூஸ் இருக்குது, மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் மிட் வேல்யூ என்ன இருக்குது? ஸோ மிட் வேல்யூ வந்து 35. ஸோ இந்த மிட் வேல்யூவை தான் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம், ஏன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ ஏங்கிறத தான் நம்ம 35ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 35. ஸோ இங்கே எக்ஸுனா என்னென்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் எக்ஸு. ஓகேங்களா, இப்போ 25 மைனஸ் 35 என்ன கிடைக்கும்? -10. நெக்ஸ்ட்டு 29 minus 35 minus 6. 30 minus 35 minus 5. And 33 minus 35 minus 2. And 35 minus 35 0. 37 minus 35 2. Next 38 minus 35 3. 40 minus 35 5. 44 minus 35 9. and 48 minus 35 13. இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூஸ்லாம் டியோட வேல்யூஸ். இந்த டியோட வேல்யூஸ் தான் அப்படியே நம்ம டி ஸ்கொயர்ட் பண்ணணும். ஸோ டி ஸ்கொயர்ட் எப்படி பண்ணுறது? இங்கே 10 இருக்கா, ஸோ -10 ஸ்கொயர்ட் பண்ணோம்னா நமக்கு 100. அப்புறம் -6 ஸ்கொயர் 36, -5 ஸ்கொயர் 25, -2 ஸ்கொயர் 4 0, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 9 ஸ்கொயர் 81 அண்ட் 13 ஸ்கொயர் 169. இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூஸ்லாம் நமக்கு டி ஸ்கொயரோட வேல்யூஸ். ஸோ சமேஷன் டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டியோட ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு சமேஷன் டி ஸ்கொயரை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சமேஷன் டி பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. சமேஷன் டி ஸ்கொயர்டு என்ன கிடைக்குது? 453ன்னு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 453ன்னு வேல்யூ கிடைக்குது. ஸோ நமக்கு assumed mean method ஃபார்முலா என்னன்னு தெரியும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, இதுதான் நமக்கு assumed mean மெத்தடோட ஃபார்முலா. ஸோ நமக்கு சமேஷன் டி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சமேஷன் டி பண்ணிட்டோம். சமேஷன் டி ஸ்கொயர் என்ன இருக்குது? 453 டிவைடட் பை 10 மைனஸ் 10 எது? 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 10 n வந்து 10. ஸோ நெக்ஸ்ட்டு சமேஷன் டிஐ என்ன இருக்குது? 9 இருக்குது. ஸோ 9 டிவைடட் பை 10 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 9 டிவைடட் பை 10 அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாமா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 0.9ன்னு கிடைக்கும். ஸோ 0.9 அது ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 0.81ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம டைரெக்டாக கீழே எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 453ஐயும் அதே மாதிரி பண்ணோம்னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வருமா? ஸோ 45.3ன்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 45.3 மைனஸ் 0.81. ஓகேங்களா, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்னது? 45.3 மைனஸ் 0.81 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நமக்கு? 44.49 சொல்லி கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 44.49.
ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 44.49க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6.67 அப்படின்னு கிடைக்குது. ஸோ சிக்மா இஸ் 6.67. ஸோ ரூட் எடுக்கும் போது நம்ம எப்போயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர வரைக்கும் மட்டும் போதும். ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ லென்த்தை போகணுன்னு தேவையில்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் போதும். ஸோ சிக்மா இஸ் 6.67. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். Fourth method என்னது step deviation method. So here the formula sigma is equal to c into root of summation di square divided by n minus summation di by n the whole squared. ஓகேங்களா, இங்கே c அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னா காமன் டிவைசர் ஆஃப் xi minus a. ஓகேங்களா, காமன் டிவைசர் ஆஃப் xi minus ஏனா காமனாக டிவைட் ஆகும்ல, அந்த வேல்யூவை தான் நம்ம சீன்னு எடுத்துக்குவோம். ஸோ சம் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ சம் எக்ஸாம்பிள் 8.7 the amount that the children have spent for purchasing some eatable in one day trip of a school or இங்கே some values கொடுத்துருக்காங்களா. ஸோ யூஸிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த அமௌண்ட் they have spent. இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு போகிறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு சில்ட்ரனும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு வந்து சம் ஈட்டபிள் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸோட அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. 5 ருபீஸ்க்கு 10 ருபீஸ் 15 ருபீஸ் 20 ருபீஸ்க்கு இந்த மாதிரி அமௌண்ட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் கொடுத்துருக்க வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 10 15 20 இந்த வேல்யூஸ் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டிஐ கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து டிஐ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் எக்ஸில் என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிவிட்டு இங்கே மிட் வேல்யூ என்னது, நமக்கு 20 தான் மிட் வேல்யூ. ஸோ டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏங்கிறத நம்மளாம் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோம், மேக்ஸிமம் வந்து மிடில் வேல்யூவே நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து மைனஸ் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மிடில் வேல்யூ இங்கே என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோன்னா 20. ஸோ 5 minus 20 minus 15. நெக்ஸ்ட்டு 10 minus 20 minus 10. 15 minus 20 minus 5. 20 minus 20 0. 25 minus 25. 30 minus 20 10. 35 minus 20 15. 40 minus 20 20. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து டிஏ. இதுக்கு இன்னொன்று என்னென்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு xi minus a divided by c. இந்த c தான் காமன் டிவைசர். இந்த காமன் டிவைசர் என்னென்னா xi minus aல வந்து காமனாக எதில் டிவைட் ஆகுது. ஸோ சிங்கிறது காமனாக வந்து என்ன டிவைட் ஆகுதுன்னா 5 டேபிளால் ஆகிருக்கும் பாருங்கள். -15 -10 இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது காமனாக வந்து 5 டேபிளால் ஆகுது. ஸோ 5ங்கிறது தான் நமக்கு காமன் டிவைசர் ஆஃப் x minus a. ஸோ 5 தான் நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணோம்னா -15 டிவைடட் பை 5னா என்ன கிடைக்கும், -3. நெக்ஸ்ட்டு நம்ம -10 டிவைடட் பை 5னா -2. -5 டிவைடட் பை 5னா -1. நெக்ஸ்ட்டு 0. 5 by 5 1. 10 by 5 2. 15 by 5 3 and 20 by 5 4. ஓகேங்களா, இதுதான் நமக்கு டிஐயோட வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். டிஐ ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ -3 ஃபுல்லாக -3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. -2 ஸ்கொயர் 4. -1 1 0 0 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 and 4 ஸ்கொயர் 16. ஸோ நமக்கு டிஐ கண்டுபிடிச்சிட்டோம், டிஐ ஸ்கொயர்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். ஸோ சமேஷன் டிஐ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. ஸோ -3 + 3 -2 அந்த மாதிரி இருக்கா. ஸோ அதை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3 இருக்குது, -3 இருக்குது. ஸோ அதை ரெண்டையுமே கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -2 இருக்குது அண்ட் -2வும் 2வும் இருக்குது. ஓகேங்களா, அது ரெண்டையுமே கேன்சல் பண்ணிக்கிறோம். மைனஸ் ப்ளஸ் எப்போயுமே கேன்சல் ஆகிடும். சரிங்களா, சேம் டிஜிட் வரும்போது.
ஸோ -2 + 2 கேன்சல் அண்ட் -1 + 1 கேன்சல். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ சமேஷன் di இஸ் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு நம்ம சமேஷன் di பண்ணுறோம். ஸோ சமேஷன் di ஸ்கொயர்ட் பண்ணோம்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். di ஸ்கொயர்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா 44ன்னு கிடைக்கும். ஸோ சமேஷன் di ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 44. ஸோ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஃபார்முலா SD இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் di ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் di பை n த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு c வந்து ரூட்டில் வராது, தனியாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு சமேஷன் di ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்கோம், 44ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 44 டிவைடட் பை 8 மைனஸ் சமேஷன் di என்ன கிடச்சிச்சு 4. ஸோ 4 டிவைடட் பை 8 மொத்தம் வந்து 8 வேல்யூஸ் இருந்துச்சு. ஸோ 4/8 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 5. c வந்து 5 தானே எடுத்தோம். ஸோ இன்ட்டு 5. ஸோ 44/8 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணும்போது 11/2ன்னு கிடைக்குது. ஸோ 11/2 மைனஸ் 4/8 பண்ணும்போது 1/2 த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு 5. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 1/2 த ஹோல் ஸ்கொயர்டு வந்து 1/4 ஆயிடுது. ஸோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 11/2 மைனஸ் 1/4 இன்ட்டு 5. ஸோ 11/2 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 5.5 கிடைக்குது. ஸோ ரூட் ஆஃப் 5.5 மைனஸ் இது 1/4 பண்ணோம்னா 0.5ன்னு கிடைக்கும், 0.25ன்னு கிடைக்குது இன்ட்டு 5. ஸோ ஓகேங்களா. அப்போ ரூட் ஆஃப் 5.5 மைனஸ் 0.25 பண்ணும்போது ரூட் ஆஃப் 5.25 இன்ட்டு 5ன்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 5.25க்கு ரூட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வர மாதிரி இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ 5.25க்கு ரூட் எடுத்தால் 2.29 இன்ட்டு 5ன்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் சிக்மா இஸ் 11.45.